இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு இதுல கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை லைட்டா வறுத்துட்டு நம்ம இடிச்சு வச்சுக்க போறோம். நல்லா இடிச்சு இந்த பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கொஞ்சமா பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியை இதுல சேர்த்துட்டு நல்லா சுருள நம்ம கிண்டி விடணும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நம்ம இடிச்சு வச்ச இந்த பொடியை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு வேகிற சமயத்துல இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு வத்தினா சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு.